நம்ம கரூர்ல இந்த மாதிரி பீட்சாஸ், பர்கர், ஐஸ்கிரீம்ஸ், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாமே ஒரே இடத்துல சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கரூர் கோவை ரோடு டிப் ஸ்கூல் பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்க டாட்பெரிஸ் தான் நீங்க வர வேண்டிய இடம். இவங்க மெனு பார்த்துட்டு நான் ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணலான்ட்டு ஆர்டர் பண்ணது தான். மெக்சிகன் பெரி பெரி பன்னீர் பீட்சா. ஃபர்ஸ்ட் பைட்லேயே தெரிஞ்சது நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பீட்சா அப்படியே சாப்பிடுவோம். அப்பதான் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் என்னன்னு தெரியும். பீட்சாவை முடிச்சுட்டு ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிபிக்யூ சிக்கன் பர்கர். பர்கரை எப்படி சாப்பிடணும்னா கொஞ்சம் அழுத்திட்டு அப்படியே கமுத்து இது சாப்பிடணும். பர்கர் ரொம்ப கிறிஸ்பியா இருந்தது. பீட்சாவா பர்கரானா நான் பீட்சா தான் சொல்லுவேன். சூப்பர் ஸ்டார் மாதிரி வீடியோ தூக்கி பண்ணி சாப்பிடணும். பெப்பரை ஆட் பண்ணியிருக்காங்க, தனியாக ஒரு ஃப்ளேவர் தருது, நல்லா இருக்கு டேஸ்ட். பர்கரை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். லோடட் ஃப்ரைஸு இன்னும் கொஞ்சம் சாஸ் ஊற்றி லோட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இது வந்து வேறு ஏதோ பேர் சொன்னாங்க. லோடட் ஃப்ரைஸ்னால் இந்த மாதிரி பெரிய பெரிய மயோ போட்டு லோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரெகுலராக லோடட் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வேறு ஏதோ பேர் இருந்தது. ஸோ இது ரொம்ப நாளாக நான் சாப்பிடணும். ஃப்ரைஸ் நல்லா சாப்பிட்ருக்கோம், பட் லோடட் ஃப்ரைஸ் நான் ட்ரை பண்ணணும் ரொம்ப நாளாக அப்படின்னு நினச்சேன். ஒரு வாய்ப்பு இங்கே. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பெல்ஜியம் சாக்லேட்டு பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்குது. சாப்பாடு பார்க்குறது நான் ட்ரை பண்ண அந்த 4 டிஷ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த பீட்சா தான். அதை தாண்டி எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஜாலியாக சில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.